கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்செந்த மக்களே, அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். பசுபை மணிநகரம் தூய தோமாலயத்தின் வழியாக வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலே துதி ஆராதனையாக ஆராதிக்க இருக்கிறோம். வீடுகளில் தங்கியிருக்கிறவர்கள் தயவுசெய்து கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கீதங்களை கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். இந்த ஆராதனை வழியாக ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரை இந்த நல்ல ஆண்டவரே, உமது நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். இந்த கஷ்டமான சூழலில் தாவே 30 நாட்களும் தேவைகளை சந்தித்து அற்புதமாக அதிசயமாக வழியெடுத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள், தூய ஆவியானவர் அருளப்பட்ட நாள். சுவாமி, தூய ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக திருச்சபையின் ஊழியக்காரர்களாக, பாடல் குழுவாக, விசுவாச குடும்பங்களாக, பொதுமக்களாக, தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். இந்த ஆராதனையை என் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். குறைகளை தயவாக பொறுத்தள்ளும்படியாக மன்றாடுகிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், என் தேவன் தாமே குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி துதிய சோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தி வேளையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் வெளிப்படட்டும். கேட்கிற அனைவருக்கும் கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசிரமமாக இருக்கட்டும். நீங்களே தொடக்கம் முதல் முடிவு வரையில் பிரசங்கத்தாவாக இருந்து இந்த ஆராதனை இவங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காணொளி காட்சி வழியாக ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆயத்தப்படுகிற திருச்சபை மக்களை சேகரத்தின் சார்பிலும் பரிசுத்த தோமா ஆலயத்தின் சார்பிலும் காலை வாழ்த்துக்களோடு வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கன்வென்ஷன் கீதங்களிலே ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 14. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. பாடல் எண் 14, 1, 3, 5 சரணங்கள். நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பு மக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக
கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தப்பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை மூச்சும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கருவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை படுவாமல் காத்துக் கொள்வார், படுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கன்வென்ஷன் கீதங்களிலே பாடல் எண் 215. கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 215. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாடல் எண் கன்வென்ஷன் கீதங்களிலே 215வது பாடல், முதலாம், 3ஆம், 5ஆம் சரணங்கள். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அணைந்திடுவாயே. ஆதரிப்பாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அணைந்திடுவாயே. காணாத ஆட்டை தேடி வந்த மெய்ப்பர் கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடி வந்த மெய்ப்பர் கண்டுன்னை
வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு இயேசுவால் வேறு ரட்சிப்பு இல்லை ரட்சக நாளிலே வந்திடாயோ இயேசுவால் வேறு ரட்சிப்பு இல்லை ரட்சக நாளிலே வந்திடாயோ. பாடல் எண் கன்வென்ஷன் கீதங்கள் 286. கன்வென்ஷன் கீதங்கள் 286. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். முதல் 3 சரணங்களும் கடைசி சரணங்கள். முதலாம், 2ஆம், 3ஆம், 5ஆம் சரணங்கள். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கட்டளம் நம்மை காத்ததானே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கட்டளம் நம்மை காத்ததானே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனால் சத்திய பரனான் நித்தமும் நம்முடன் இருப்பதானே. நித்திய தேவனால் சத்திய பரனான் நித்தமும் நம்முடன் இருப்பதானே. அவர் நல்லவர் என்று துதியும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இருக்கின்ற இடங்களில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அன்போடு நான் அழைக்கிறேன். பொதுவாக மே மாதம் முழுவதும் ரொம்ப பிஸியாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் மே மாதம் அதிகமாக பிஸியாக இருக்கும். ஆனாலும் இந்த ஆண்டில் மே மாதத்தில் பலவிதமான பணிகளில் தொய்வு ஏற்பட்டாலும் இந்த 31 நாட்களும் ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் தேவையை சந்தித்து கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு வேளை நாம் யாவரும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சந்தையோடு ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததே. நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவிதமான பாதிப்புகள் மத்தியிலும், கஷ்டத்தில் மத்தியிலும் தேவனுடைய நம்மோடு கூட இருந்ததற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரை நடத்தி வந்திருக்கிறார். தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார். நல்ல தண்ணீரை தந்து, நல்ல உணவை தந்து, உடை தந்து, உறைவிடத்தை கொடுத்து இந்த மாதம் முழுதும் ஒரு குறைவில்லாமல் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நம்ம நேர்த்தியாக நடத்தி வந்தார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? முழங்கால் படிக்கிறவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம், நிற்கிறவர்கள் என்று கொள்ளலாம். நம்ம எல்லாருமே ஒரே சந்தையோடு, வீட்டில் இருக்கிற அனைவரும் ஆங்காங்கே செல்ல வேண்டாம். எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த 2020 ஆண்டில் 5 மாதங்களை கிருபையாக கடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது ஆண்டவருடைய கிருபை. ஏதோ நம்முடைய சுய பாதுகாப்பு, ஏதோ நம்முடைய பக்தி, நம்முடைய பணம், நம்முடைய முயற்சி, திறமை ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த காலங்களிலும் என் தேவன் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய பகுதியை பாதுகாத்து வந்திருக்கிறார். திருச்செவின் குடும்பங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், குடும்ப ஜீவனத்திற்கே கடினமான ஒரு சூழல், ஆண்டவன் தேவன் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எண்ணற்ற தொழிலாளர்கள் மறித்திருக்கிறாங்க, உணவில்லாமல் மறித்திருக்கிறாங்க, பசியில மறித்திருக்கிறாங்க. அன்னைக்கு இன்றைக்கு பலவிதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டு நமக்கு கிருபையாக தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இந்த பாதிக்கப்பட்ட நாட்களிலும் ஆண்டு தந்த நன்மையான காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் யாவரும் நன்றி சொல்லுவோம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டோட கருணை தாங்கி வந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வந்த உன்னதமான அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா?
இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம், என்றைக்கோ வாழ்ந்து போயிருப்போம், மண்ணோடு மண்ணாக சென்றிருப்போம், கரைந்து போயிருப்போம். ஆண்டோட கிருபை நம்மை தாங்கியதற்காக பூர்வ நாட்களை நினைத்து பாருங்கள். கடந்து சென்று வந்த வருஷங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருந்து, எவ்வளவு போதுமானவராக இருந்து, அற்புதராக இருந்து, அதிசயராக இருந்து நம்மை நடத்தி வந்தாரு. அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட சூழல்ல, நொறுக்கப்பட்ட சூழல்ல, துன்பப்பட்ட வேளைகள்ல, கலங்கி போன நேரங்கள்ல, கண்ணீர் வடித்த நேரங்கள்ல ஆண்டோட கிருபை நம்மோடு கொடுத்ததே. ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லவா? எத்தனையோ தற்கொலை எண்ணங்கள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மன சஞ்சலங்கள், ஆனால் தேவனை கிருபையாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. 5 மாத காலமும் இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரையிலும் ஆண்டோட கிருபையின் நம்மோடு கொண்டது. ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோமா? இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களிலும் கஷ்டமான சூழலிலும் என் தேவனை கிருபையாக நடத்தி கொண்டு வந்தாரே, நல்ல பாதுகாப்பை தந்தாரே. ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோமா? அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? அவருடைய உன்னதமான அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? இம்மட்டும் நம்மை தாங்கி வந்து அந்த உன்னதமான கிருபைக்காக ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோம். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலன் இந்த கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த அன்பினால் உன்னை நிறுத்தேன். பலன் இந்த கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த அன்பினால் உன்னை நிறுத்தேன். எந்த அன்பினால் உன்னை நிறுத்தேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையை உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலவீன கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த அன்பினால் உன்னை நிறுத்தேன். எந்த அன்பினால் உன்னை நிறுத்தேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே கிருபையே. செஞ்சலோடு இந்த வேளையில கண்ணீர் வடித்த நேரத்தில், தனித்து விடப்பட்ட நேரத்தில், துன்பமான சூழலிலும் ஆண்டவரை கரம் பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை வழிநடத்தி வந்த அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? எல்லா வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சத்தமாக ஆண்டு ஆராதிப்போம். இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருப்பது ஆண்டு கிருபை அல்லவா? என் தேவன் எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! தாயை போல தந்தையை போல ஆண்டவரை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் எல்லா தேவையிலும் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்து வந்திருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? அப்படி அழகான கண்கள் நம்மை கண்டதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? எத்தனையோ நம்மை பார்த்து விட்டு தூரமாக சென்று விட்டார்கள். எத்தனையோ நமக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார்கள். தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அன்றைக்கு ஆகரடை கண்ணீரை கண்ட அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா?
அந்நாளை கண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் கிருபைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நம்மை காண்கின்ற ஆண்டவர் நாம் எல்லாரும் தள்ளிவிட்டாலும் நம்மை தள்ளாத நேசர், விலகாத தேவன், நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், நம்மை தூக்கி சுமக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தெய்வம் சுகம் தருகிற தெய்வமாக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தெய்வம் வெற்றி தருகிற தெய்வமாக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். கடைசி வரை நம்மை தூக்கி சுமைக்கின்ற ஆண்டவர், நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? அழகான கண்கள் நம்மை கண்டதற்காக, நம்மை நேசிப்பதற்காக, கடைசி நிறைந்த கண்களுக்காக, நம்மை நோக்கி பார்க்கிற கண்களுக்காக, நம்முடைய வியாகுலத்தையும் மனவாரத்தையும் அறிந்திருக்கிற அந்த கண்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? பாசமுள்ள கண்களுக்காக, நம்மை நேசிக்கிற கண்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைந்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. பெற்றோர் கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் அப்படி அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பதற்காக, ஆண்டவரை நேசிப்பதற்காக, அவர் நம்மில் அளவில்லாத அன்பு வைத்திருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அந்த ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உன் வல்லசில் நினைக்கும் போது உள்ளவே பொங்குது. ஆண்டவரே உம்மை எப்படி ஆராதிக்க முடியும்? உங்களுடைய அற்புத செயல்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய நல்ல கத்தாவே கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிற கரங்களுக்காக,
ஆண்டவரே உடைய வல்லமைகளுக்காக, அற்புதங்களுக்கு, அதிசயங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டு நன்றி சொல்லுவோம். ஆண்டு துதி சோத்திரம் ஏறெடுப்போம். உடைய வாழ்க்கையில் சில நன்மைகளுக்காக இன்று வரையிலும், இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரையிலும், நீங்க பிறந்தது முதல் இன்று வரையிலும் ஆண்டு பாராட்டிய கிருபைகளுக்காக, நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னது போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் சர்வ வல்லவர், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கி லேலி. நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், அற்புதம் தருகின்ற ஆண்டவர், அற்புதம் செய்கின்ற ஆண்டவர், அதிசயம் செய்கின்ற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா தேவனுக்கு மேலான தேவன். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். ஆண்டவரை ஆராதிப்போமா, நன்றி சொல்லுவோமா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். நாடக வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஜூன் மாதம் முழுதும் நம்மை கிருபையால் நிரப்புவதற்கு, ஆசீர்வாதம் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிருபையோடு, அந்த நன்றியோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா, நம்மை தாழ்த்துவோமா. நம்முடைய வாழ்க்கை அநேக குறைகள் உண்டு, அநேக பாவங்கள் உண்டு. ஆண்டு தயவாக மன்னித்தினை வசப்படுத்தி ஆண்டவரே ஜூன் மாதத்தில் விடுதலை வாழ்வை தாங்க என்று சொல்லுவோமா. ஆண்டையே நான் செய்கிற பணிகள்ல, என் ஊழியங்களுக்கு, என் குடும்பங்களுக்கு தாவே நிறைவான ஆஸ்வதி தாங்க என்று சொல்லி ஆண்ட சத ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய பாடுகள் எண்ணி பார்ப்போம். நமக்காக பட்ட பாடு எண்ணி பார்ப்போம். கைகள் கால்கள் ஆணைகள், தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக அனாதை போல் தொங்கின அருளாளர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாடுகளை, நம்முடைய கஷ்டங்கள் அவருடைய சமத்தில் சொல்லுவோம். நாம் இறக்கி வைப்போம். நம்முடைய சுமைகளை சுமந்த ஆண்டவர், நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை மாற்றுகின்ற ஆண்டவர், நோய்களை குணமாக்கிற ஆண்டவர். வேதனோடு கஷ்டத்தோடு இந்த வெளியில் உட்கார்ந்திருக்கலாம், கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். நமக்காக பாடலை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், அழாதே என்று சொல்லி தேர்ச்சிக்கின்ற ஆண்டவர், கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர், நம்ம இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர், தாயை போல தந்தையை போல் தேர்ச்சிக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார், பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார், உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சேர்த்திய ஆண்டவர், நம்முடைய நோய்களை, நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் மாற்றுகின்ற ஆண்டவர், நம்மோடு கூட இருப்பதற்காக நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லா கஷ்டங்களையும் ஆண்டு சமத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்யுங்க. பாவங்களுக்கு மனவிருந்துங்க. இந்த காலை பொழுதும் ஆண்டவர் எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அறிந்து அறியாமல் செய்த எல்லா காலையும் தயவாக மன்னித்து ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்துல நாம் எல்லாரும் நாம் தாழ்த்தி மன்றாடுவோம். பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பாட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே,
உனக்கு சொந்தம் அல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அன்புள்ளவரே, இந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நன்றி இந்த உள்ளத்தோடுமே ஆராதிக்க துதிக்க தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடும் ஆராதித்து துதித்து உடைய உள்ளத்தை விருப்பம் அறிந்திருக்கிறீங்க சாமி. உடைய பாரங்களை மாற்றப்பட செபிக்கிறோம். நீ கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம். விடுதலையோடு கத்தாவி நம்பிக்கையோடு ஆராதித்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீ சகாயம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த ஆராதனை வழியாக உடைய நாமம் மேம்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். மீதியான பயிலை பொறுப்படுத்த செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதான நேரம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, முழங்காலிலே நிற்க தகுதியுள்ளவர்கள் தயவுசெய்து நீங்கள் முழங்காலிலே நிற்கலாம். முடியாதவர்கள் உங்களுடைய இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் தம்முடைய சாயலாக நம்மை உண்டாக்கினவர். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி ஜெபிக்க மாட்டானா, என்னிடத்திலே பேச மாட்டானா என்று சொல்லி ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர ஆயத்தமாயிருக்கிறார். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காகவும் உம்மோடு கூட நாங்கள் ஜெபத்தின் வாயிலாக எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்திலே நாங்கள் தெரிவிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருந்து பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய சேகரத்தின் அனைத்து திருச்சபை மக்களுக்காகவும் பரிசுத்த தோமா ஆலயத்தின் திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கடந்த மே மாதம் முழுவதுமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அதிசயமாய் பாதுகாத்து வந்தீர். நாங்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் வீட்டிலே முடங்கி கிடந்தாலும் அவ்வப்போது எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆறுதல் படுத்தி பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகத்திலும் பலத்திலும் எங்களை பாதுகாத்து கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். குறைவில்லாத அப்பத்தாலும் தண்ணீராலும் எங்களை திருப்திப்படுத்தி போஷித்தேரே மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின உமது கிருபை ஏராளம். 117 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் உம்மை துதித்தது போல ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆக்காதிருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. நாங்கள் நிற்பது தேவ கிருபை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல இந்நாள் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே ஏறெடுப்பதற்கு முன்னதாக எங்களுடைய மனதிலே வருகிற பாவங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம், அவைகளை விட்டு விடுகிறோம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக உம்மிடத்திலே மனஸ்தாபப்படுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, தானியேல் தன்னுடைய ஜெபம் செய்தது போல இதோ நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம் என்று சொல்லி
பாவத்தை அறிக்கையிட்டது போல கர்த்தாவே ஒரு நிமிடம் எங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி அறிக்கையிடுகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவர் தாமே எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவைகளை இனிமேல் நினையாதிருக்க உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக குறிப்பாக ஆண்டவரே உலகத்தையே ஆண்டவரே வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிற கொரோனா வைரஸ் என்கிற நோய்க்காக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுடைய பகுதியை நீர் பாதுகாத்தீர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஆண்டவரே வட சென்னை பகுதிக்காய் ஜெபிக்கிறோம். தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை போன்ற இடங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வைரஸ் முழுவதுமாக நீங்கி போகவும் ஆண்டவரே மீண்டுமாக ஒரு சுபிட்சமான நிலைமை திரும்பி வரத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாக கண்ணுக்கு எட்டாத ஒரு சிறு கிருமியின் வழியாக ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதிக்க கூடாது பிடிக்க தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒரு விசை நீர் எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்படவும் தேவாலயத்தின் மணி ஓசைகள் ஆண்டவரை கேட்கப்படவும் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியான நாட்களை வெகு சீக்கிரத்திலே நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே நீர் கொடுத்த ஆராதனை நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மைக்கு விரோதமாக ஆராதனைகளை நாங்கள் அசட்டை செய்தோம். ஆண்டவரே ஆராதனைக்கு நாங்கள் பிந்தி வந்த குற்றத்தை எங்களுக்கு மன்னித்தருளும். காணிக்கை போட்டு முன்னாலேயே ஓடிவிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும் இயேசு சுவாமி. ஆலய ஆராதனையை அசட்டை பண்ணினோம். ஆண்டவரே, இந்த குற்றத்தை நீர் எங்களுக்கு மன்னித்து கூடிய சீக்கிரம் ஆண்டவரே சபையாக ஏகோபித்து உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீர் கூடிய சீக்கிரத்திலே தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலும் எங்களுடைய திருமண்டலம் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையின் எல்லா ஆலயங்களிலும் திறக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களையே அர்ப்பணித்து இந்த மருத்துவ பணியை செய்து கொண்டு இருக்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலே துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களையே அர்ப்பணித்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களும் தழைக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த அர்ப்பணிப்பின் பணியை செய்தது நிமித்தமாக ஆண்டவரே இறந்து போன மருத்துவர்களுக்காக ஆண்டவரே செவிலியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களின் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தும், சமாதானப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தையே நீர் அவர்களுக்கு தாரும். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய ஆறுதலையும் நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நோய் இன்னும் பரவாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அர்ப்பணிப்போடு பணிபுரிகிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகளுக்காக, காவல்துறை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களையே அர்ப்பணித்து இரவும் பகலுமாக ஆண்டவரே ரோட்டிலே நின்று பயணிகள் வராதபடி நல்ல ஆலோசனைகளை கூறி அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிற பணியை செய்கிற காவல்துறை பணியாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு சிலர் ஆண்டவரே மறுமைக்குட்பட்டு இருக்கிறார்கள், உலகத்தையே கடந்து சென்று விட்டார்கள். அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டின் மனம் திரும்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உம்முடைய வருகை அதி சீக்கிரம் என்று சொல்லி அடையாளமாக ஆண்டவரே இன்றைக்கு ராஜஸ்தான் பகுதியிலே வெட்டு கிளிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதை நாங்கள் கண்டு கொள்கிறோம். ஆண்டவர் தாமே வெட்டு கிளி கொள்ளை நோய் உங்களுடைய தேசத்திற்குள் வரும்போது
ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் நான் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, ஒரு விசை எங்களை மன்னித்து உம்முடைய முகத்தை தேடுகிற எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை அருளி செய்யும். இந்த வெட்டுக்கிளி அதற்கு மேலாக வராதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை நீர் அவைகளுக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்திய நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீ நீடிய பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நீடிய பொறுமையை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக வந்து சேர ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மனம் திரும்பத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே நீ தருவீராக. எல்லை ஓரத்திலே இருந்து ஆண்டவரே நாட்டை பாதுகாத்து கொண்டே இருக்கிற பாதுகாப்பு வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் நல்ல பாதுகாவலை அருளி செய்யும். எதிரிகளின் தாக்குதலுக்கும் வன்முறைகளுக்கும் தீவிரவாதங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய இராணுவ வீரர்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாரத்திலே எங்களுடைய சேகரத்திலே எங்களுடைய திருச்சபையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிற ஆண்டவரே பெரியோர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிக்காக, சிறுவர் சிறுமிகளுக்காக, கை குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே ஒரு புதிய வருடத்தை காண கிருபை செய்திருக்கிறீரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டும். ஒருவேளை ஆண்டவரே வீட்டிலே அடங்கி கிடப்பது நிமித்தமாக எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் உள்ளங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிற தம்பதியினருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே 128ஆம் சங்கீதத்திலே சொன்ன ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதித்தருளும். குடும்ப வாழ்வுக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவரே தம்பதியினருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் ஆண்டவரே அவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் பலனை தாரும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு ஏற்ற வேளையிலே புத்திர பாக்கியத்தின் சுதந்திரத்தை நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய விண்ணப்பங்களை தயவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா எப்போதே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, வடிவமாக பசுவை மணிநகரம் தூய தோமாளித்தின் வழியாக வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் சமாதானத்தை கூறிக்கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முக்கியமான ஒரு நாள். நம்முடைய திருச்சபையிலே பெந்தேகோஸ்தே திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 50வது நாள், 40வது நாளிலே இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு செல்கிறார். அதன்பதாக பசுத்தாவி அனுப்பப்படுகிறார். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் அழைக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லாரும் ஒருமித்து கூடிய போது தூய ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். திருச்சபையின் ஆரம்ப நாள் என்று சொல்லலாம். தேவன் தாமே இன்னும் நம்மை பலப்படுத்துவராக. நம்முடைய திருச்சபையில் தூய ஆவியின் அந்த வல்லமை பெற்று இன்னும் நம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டு நமக்கு கிருபை செய்வதாக ஆண்டவர் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பதாக.
பரிசுத்த விவாக அறிக்கை. திருவள்ளி திருமண்டலம், விக்ரமசிங்கபுரம் சேகரம், பசுமை மணிநகரம் தூய தோமா ஆலய சபை சேர்ந்த திரு எம் ஆசிர்வாதம் மணிவேல்ராஜ், திருமதி ஏ ஞானப்பூ இவரது மகள் செல்வி ஏ கிருபாவும், திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரம், மேட்டூர் தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த திரு ஜான் பால்கனி, திருமதி ஜே மரகதம் இவரது குமாரன் செல்வன் திருத்துவ தங்கராஜும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இருவரையும் திருமணத்திலே இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மணமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபாவுக்காக, திருத்துவ தங்கராட்சிக்காக ஜெபிக்கிறோம். இரண்டாவது அறிக்கையை வாசித்திருக்கிறோம். இது மட்டுமாக ஆண்டவரே, என் தேவன் கிருபையாக நடத்தி வந்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தின் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். தேவையை அற்புதமாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மணமக்களை கத்தாவே என் தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சரீரபரமாக இந்த கத்தாவே ஆவிக்கிறபரமாக என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறித்த நாளில் அன்பு பிள்ளைகளை கத்தாவே இப்படி சன்னியாசத்தை குடும்பமாக இணைத்து ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். பெற்றோரின் தேவையை அற்புதமாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல கால் சொல்லை கட்டிட்டு தாவே வர வேண்டிய அனைவருக்கு தாவை அழைத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாளைக்கு தாவை கண்டு துதித்து நாங்களும் உடைய நாமத்துக்கு நன்றி சொல்ல உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மணமக்களையும் பெற்றோரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. உட்காருவோம். திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் மன்றாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு கிருபையாக பாதுகாத்தார், பலப்படுத்தினால், ஆசிர்வதித்தார். இந்த புதிய ஆண்டில் பிறந்த நாளை கொண்டாடுகிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக, திருமண நாள் கொண்டாடுகிற குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக, குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவான நன்மை தரும்படியாகவும் நம்மளுக்காக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வருகின்ற வாரத்தில் திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறவர்களுக்காக வார்த்தையோடு ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுதும் சுவாமி ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையாக நடத்தி வந்தீங்க சுவாமி, நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக்கி தாங்க. புதிய ஆண்டில் தாவே அன்பு பிள்ளைகள் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலப்பட உலக பரமான இல்லை ஆஸ்வதி பெற்றுக்கொள்ள தேவ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் தாவே எங்கள் தலைவராக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தாவே புதிய ஆண்டில் ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவாக்கத்தினுடைய ஜெபிக்கிறோம். போகும்போது நமக்கு வரும்போதும் முன்னுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. வன் கண்களுக்கு பொறாமைகளுக்கு விலகி பாதுகாத்தினுடைய ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு காட்டில் சுவாமி இந்த புதிய ஆண்டு அவளுக்கு ஆசிரியர் நாடகம் மாறட்டும். ரெட்டிப்பான் நன்மை தருவேன், இன்றைக்கே தருவசன ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் ரெட்டிப்பான் நன்மை அருளிச்சும்படியாக கொண்டாடுகிறோம். திருக்கரையில் தாழ்த்தி பிடிக்கிறோம். நீதாமே ஆசிரியத்தை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை ஏலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார்.
அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்க தரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்க தரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடே காப்பாற்றும் படிக்கு நமக்கு புல் அகப்படுமோ என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாக்கிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்றான் என்பது. பாடம் முடிந்தது. யாவரும் எழுந்திருந்து கன்வென்ஷன் கீதங்களிலே 303ஆம் பாடல் பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா என்கிற பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா சிந்தையானீர்களாம் வல்லமே பதயாளத்தினால் மறுஜன்ம குணமானீர்களாம் ஆட்டுக்கூட்டின் ராஜத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்பொன்னியத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாரீச்சம் ஆட்டுக்கூட்டின் ராஜத்தினால் மனவாளர் வர கழிப்பீர்களா துயனதீர் ஸ்நானத்தினால் மோட்சக்கார சுகிப்பீர்களா ஆட்டுக்கூட்டின் ராஜத்தினால் வாசில்லா சுத்தமா திருப்பொன்னியத்தே
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாளைய தினத்திலிருந்து பிறந்த நாள், திருமண நாள் வீடு சந்திப்பு நடைபெறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய ஆலயம் திறக்கப்படும். இன்றைக்கு திறக்கச் சொல்கிறார்களோ அன்றைக்கு திறக்கப்படும். அதுவரை நீங்கள் ஜெபத்தோடு வீடுகளை தங்கி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பரிசுத்த பேதுரு ஆலயம் திறந்தோறும் ஆலயம் திறந்திருக்கும். எப்போது வந்தால் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். ஆலயம் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக வெளியே செல்லாதபடிக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். சென்னை போன்ற இடங்களில் பலவிதமாக வைரஸ் அதிகமாக தொற்று பரவி கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய தமிழகம் கொரோனா தொற்று இல்லாத தமிழகமாக மாறுவதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புடைய இந்த ஆண்டவரே, நன்றியோடு நாள் துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே சுவாமி. உடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஆயத்தப்படுகிறோம். இந்த வெளியிலும் கேட்கிற அனைவருக்கு இது ஆசிரமாக இருக்கட்டும். சிந்தைகளை உருவப்படுத்தி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கவனமாக கேட்பது உதவிச்சிடமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புடைய இந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 46வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவரை அறிந்து கொள்கிற அறிவு இன்றைக்கு அதிகமாக இல்லை. ஆண்டவருடைய வல்லமை குறித்தும் ஆண்டவருடைய ஆற்றலை குறித்தும் அல்லது ஆண்டவருடைய தன்மை குறித்தும் நாம் அநேக நேரத்தில் அறியாமல் இருக்கிறோம். இந்த காலங்கள் தனித்திருக்கிற காலங்கள் என்று நாம் சொல்கிறோமே, இந்த சமயத்தில் நாம் தனித்திருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரனுக்கு எழுதும்போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதாக இந்த சங்கீதம் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நீ நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா, நம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பம் தனித்திருந்து ஜெபிப்பதற்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் நல்ல வாய்ப்பு. நம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தால் ஆராதிக்கும் போது என்ன செய்கிறோம்? வெளியே நின்று கொண்டு கதை பேசிக் கொண்டிருக்கிறோம், கூட்டம் கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பாதி ஜெபத்துக்கு வருகிறோம், காணிக்கை போட்டு போய்விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய தன்மை குறித்தும் ஆண்டவருடைய ஆற்றலை குறித்தும் இன்றைக்கு நாம் அறியாமல் ஏதோ விளையாட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் சாதாரண தெய்வமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு போவதற்கு நிச்சயம் ஒரு பயம் வந்துவிடும். அவரை பற்றி நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை குறித்தும் அவருடைய பயங்கரத்தை குறித்தும் நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்திற்கு காலடி வைப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கும். இன்றைக்கு சடங்காச்சாரமாக நாம் ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரின் வல்லமை குறித்து நமக்கு தெரியும். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். இங்கே ஒரு போட்டி வருகிறது. 2 பேரும் என்ன செய்வோம்? தெய்வத்துக்கு பலி செலுத்துவோம். எந்த தெய்வம் அந்த பலி பொருளை பட்சிக்கிறது என்பதுதான் போட்டி. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தபடினாலே எலியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். அவங்க என்ன செய்றாங்க? காளையை கொண்டு வந்து என்ன செய்றாங்க? வெட்டி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தெய்வத்துக்கு பலி செலுத்துறாங்க. விறகு கட்டைகளை அடிக்க வைத்து என்ன செய்றாங்க? அங்கே பலி பொருட்களை வைக்கிறார்கள். பாகால் தெய்வத்தை என்ன செய்றாங்க? கூப்பிடுகிறார்கள். உத்தரவு கொடுமை என்று சொல்லி சத்தம் விட்டு கூப்பிடுறார்கள், நடனமாடி கூப்பிடுறார்கள். அங்கே பதில் இல்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி பாருங்க, அவரும் காலை எடுத்து நினைச்சாரு. அங்கே பார்த்தா பலி பொருளை வெட்டி நினைச்சாரு. அங்கே விறகு கட்டை மேல் அங்கே அடிக்க வைத்து
தண்ணீரை ஊற்றி பலிபீடத்தை நினைக்கிறாரு. ஆண்டவரே கேளும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நோக்கி விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். அங்க பார்த்தா திடீரென்று ஆண்டவர் அக்கினி வந்து எல்லாவற்றையும் எச்சித்து போட்டது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, 450 தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்கிறார்கள், தெய்வத்தை வணங்குகிறார்கள், ஒரு பதில் கிடைக்கல. எலியா தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்ட போதும் ஆண்டவர் வல்லமையாக அங்கே இறங்கி அங்கே பலி பொருட்களை பட்சித்து போடுவதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 450 பேர் இருக்கிறாங்க, அங்கே ஒரே ஒரு தீர்க்கதரிசி. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பர்களே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை. அங்கே அவர்கள் கூப்பாடு போடுறாங்க, அங்கே சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, பதில் கிடைக்கல. இவர் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் வல்லமையாக இறங்கி வந்து அங்கே எல்லாத்தையும் பட்சி போடுறதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, இதை ஒருவேளை பல மக்கள் ஆராய்த்து கொண்டிருக்கலாம், ஆடலும் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு எலியா தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்ட போதும் ஆண்டவர் இறங்கினாரே, இன்றைக்கு அந்த ஒருவராக நாம் ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நீங்க தானியேல் புத்தகத்தை நீங்க பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை என்ன செய்றாங்க, தீச்சுளையில் தூக்கு போடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்போதான் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிறது எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகியுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்று சொல்லி அவர்கள் ஆணித்தரமாக சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் ஆணித்தரமாக சொல்றாங்க, என் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்காமல் போனாலும் சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை அறிந்தபடினாலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வல்லமையாக இந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இன்றைக்கு நாம் அந்த தெய்வத்தை அறிந்திருக்கிறோமாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை துணிகரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் நாம் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு விருதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் நினைக்கிறோம், எப்போது ஆலயம் திறக்கும், நாம் எப்படி அரசியல் பண்ணலாம், எலெக்ஷன் வரப்போகுது, நாம் என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கும் வீடு வீடாக திரிகிற அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்காக பிரயாசம் எடுக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமையை அறியாத மக்கள் கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் அதை குறித்து சிந்தை இல்லாதபடிக்கு இன்றைக்கும் திருச்சபையில அரசியல் செய்கிற அநேகரை பார்க்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், நானே தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை அமைதியாக அமர்ந்திருந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை காலை வேளையில நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேளையில உட்கார்ந்து நீங்க சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டோட வல்லமையை அறிந்து கொள்ளலாம். இந்த பறவைகள் சத்தம் விடும் அந்த சத்தத்தை கேட்கும் போதும், ஆண்டோட படைப்புகளை நினைத்து நீங்க பார்க்கும் போதும் ஆண்டவருடைய வல்லமை குறித்து நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 46:8 பார்த்தீங்கன்னா, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அந்த திருவிவிலியத்தில் அந்த தமிழ் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, வாரீர் ஆண்டவரின் அங்கே செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவரே, வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் என்று அங்கே அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திகைப்பூட்டும் காரியங்களை செய்கின்ற ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர், திகைப்பூட்டும் காரியங்களை செய்கின்ற ஆண்டவர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாதிப்புகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் நினைச்சா திகைப்பூட்டு காரியங்களையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பூமியின் கடைமணி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியம் பறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகின்ற ஆண்டவர், திகைப்பூட்டும் காரியங்கள் செய்கிற ஆண்டவரும் அவர்தான், யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஆண்டவரும் அவர்தான் என்று சொல்லி ஆண்டவரை வல்லமை குறித்து சங்கீதக்காரன் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது
ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை விளங்கப்படினார், பூமி உருகி போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்த தமிழ் வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன, கடவுளின் குரல் முழங்கிட்டு பூவுலகம் கரைந்தது என்று அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அரசுகள் ஆட்டம் கண்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசுகள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது, அரசுகள் ஆட்டம் கொண்டிருக்கிறது. அதாங்க சொல்றாரு இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, ராஜ்யங்கள் தத்தளித்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நினைத்த ராஜ்யத்தை தத்தளிக்க வைக்க முடியும். ஆண்டவர் திகைப்பூட்டும் காரியங்களை செய்ய முடியும். அவரே யுத்தத்தை நினைச்சுவாராம், ஓயப்பண்டுவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடைசி மனை மட்டும் அமைதி தருகிறவரும் அவர்தான், திகைப்பூட்டும் காரியங்களை செய்கிறவரும் அவர்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவரே, ஆண்டவரே தேவன் என்று என்ன செய்யுங்க, நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் அரசாங்கத்தை அசையப்படுகின்ற ஆண்டவர் மாபெரும் காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 147:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, நட்சத்திரத்தின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நம்மால் எண்ண முடியுமா? நம்மால் பேர் சொல்லி அழைக்க முடியுமா பாருங்க. ஆண்டோட வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி பெயரிட்டு அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு வல்லவர் பாருங்க. தெய்வத்தினம் சாதாரணமாக நடித்துக் கொண்டிருக்கிறோம், அசட்டையாக ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவரே, அவர் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிடுகிற ஆண்டவர் என்று வேதத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 50:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். 50:12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த சங்கீதம் 50 பார்த்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், கர்த்தருடைய வல்லமை குறித்து அவர் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவரை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரித்த ஆண்டவர், அங்கே யோர்தானை குவியலாக செய்த ஆண்டவர், மன்னாவை கொடுத்த ஆண்டவர், காடைகளை கொடுத்த ஆண்டவர். இந்த சர்வ வல்லவரை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த காலைவெளியிலும் நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய தோற்றத்தை நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏதோ அசட்டையாக ஆராதிப்பதில்லை, அசட்டையாக ஆலயத்துக்கு வருவதில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லவர். அவர் நேற்று இன்று மாறாத தேவன், எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அரசாங்கத்தை தத்தளிக்க செய்கிற ஆண்டவர், அதே சமயத்தில் யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஆண்டவர் அவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலவெளியிலும் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். இந்த பல்விதமான சூழலிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே முதல் காரியமாக அங்கே ஆண்டவரின் ஒருவேளை அந்த சர்வ வல்லமையுள்ள காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். யோசித்து பாருங்க, மே மாதம் 31ஆம் தேதி வரையிலும் 5 மாதமும் ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பானவரே, நல்ல யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்த வந்திருக்கிறார். சில வேளை யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரத்த உறுப்புகள் எவ்வளவு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா யூரின் போகலைன்னா வயிறுலாம் செய்து வீங்கி விடுகிறது. ஒரு சின்ன பால்ட் வந்துட்டா சரத்தில் படுகிற கஷ்டங்கள், ஏராளமான கஷ்டங்கள். சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா செயலிழந்து போச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. டயாலிசிஸ் பண்ணுவதற்கு சரீரம் வேதனைப்படுகிறது. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, நன்றி சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இயந்திரமாக வாழக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். போகும்போது வரும்போது பாதுகாக்கிறார், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார்,
பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட காலங்களிலும் அந்த பாதிப்பு நம்முடைய குடும்பத்தில் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டார். அந்த நன்மைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த உதவிகளை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை ஒவ்வொன்றாக சொல்லுவோமானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் போதாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ என்னுடைய சுய பாதுகாப்பு, நல்ல மாஸ்க் போட்டிருக்கிறேன், நான் ரொம்ப கை கழுவுறேன், அதனால எனக்கு இந்த வியாதி வரல நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று வீடு திரும்பி வருவது ஆண்டவருடைய கிருபை. அன்பார்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை உட்கார்ந்து நீங்க யோசித்து பாருங்க, அறிந்து கொள்ளுங்க. நமக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அதிகால வேளையில உட்கார்ந்து நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தோம்னா நமக்கு நிச்சயம் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். தேவையை சந்திக்கிறார், தண்ணீரை தருகிறார், உணவை தருகிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அந்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பொருத்தனைகளை செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 50 சங்கீதம் 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து. முக்கியமான காரியம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உன் பொருத்தனைகளை செலுத்து. என்ன பொருத்தனை செலுத்தணும்? ஆண்டவரே சொல்லிட்டாரு, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள், உன் பொருள் எனக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னாலே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சங்கீதம் 50:10 பார்த்தீங்கன்னா, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், எல்லாமே என்னுடையவைகள். நீ என்ன தர போறாம்? ஒண்ணுமே வேண்டாம், எல்லாமே என்னுடையவைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன பொருத்தனை செலுத்த வேண்டும்? இந்த காலங்களில் ஆண்டவர் சார்ந்து உட்கார்ந்து என்ன பொருத்தனை செலுத்தணும்? நீ பார்த்தீங்கன்னா 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறார். திருடனை காணும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஒருமித்து போகிறோம். அவன் லஞ்சம் வாங்குறான், நானும் லஞ்சம் வாங்குறேன். அவன் ஏமாற்றான், நானும் ஏமாற்றுகிறேன். நீ பொருத்தனை பண்ணு, இனிமே நினைச்ச மாட்டேன், நான் திருட மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், உமக்கு விரோதமாக நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருத்தனை செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். என்ன பொருத்தனை? ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? திருடனோடு ஒருமித்து போக மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டு. பலவிதமான காரியங்களை நாம் நினைச்சுகிறோம், பங்குதாரர்களாக மாறிவிடுகிறோம், இணைந்து செயல்படுகிறோமே. அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணும்படியாக அழைக்கப்படுகிறோம். 19 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வாயை பொல்லாப்புக்கு என்ன செய்ய திறக்கிறாய், இனி என்ன செய்யாத திறக்காத. உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது, இனி நினைச்சக்கூடாது, உன் நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 வாசித்து பார்க்கும்போது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். எவ்வளவு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், சகோதரனுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், தாயின் மகனுக்கு நினைச்சிரோம் அவதூறு உண்டாக்குகிறோம். எவ்வளவு அவதூறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், திருச்சபை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. அந்த காரியத்தை விட்டு விடுவேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ அமர்ந்திருந்து பொருத்தனை செய்ய என்ன செய்ய வேண்டும்? இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் பொருத்தனை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை செலுத்துங்க. ஆண்டவரே, இனி இப்படி ஆலயத்துக்கு வரும்போது நான் புதிய மனிதனாக வருவேன், மனுஷியாக வருவேன். என் வாயின் வார்த்தைகள், என் செயல்பாடுகள் உமக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். அதான் பார்த்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீ ஒருவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். உன் சிந்தையில ஆண்டர் ஒன்னும் செய்ய மாட்டாச்சு நினைத்து கொண்டாய். அப்படி இல்லை, என்னுடைய கோபம் எழுமிச்சுன்னா உன்னால தாங்க முடியாது. ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது. ஒரு கடவுள் நாம் செய்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டாய். ஆண்டவர் ஒருவரை என்னை ஒண்ணுமே சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். நான் பேசிக்கொண்டே இருக்கிறோம், தவறுகளை செய்து கொண்டே இருக்கோம், ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமேல் நினைச்ச மாட்டேன், மௌனமாக இருக்க மாட்டேன். நீ செய்த ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்வேன்? உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவேன். நீ அதை திருந்தாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ இதே செய்து கொண்டிருக்காத என்ன செய்ய? மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால்
பீறி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, 50ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் ஈரார். ஆண்டவர் மௌனமாக இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த கடவுளை சந்திக்கிற நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே வசனம் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன பொருத்தனை செலுத்த வேண்டும், இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஜெபித்தாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி விட்டு உன் பொருத்தனைகளை செலுத்து, இனிமே நான் தவறுகளை செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணும். ஏதோ காணிக்கை கொடுப்பதில்லை, ஏதோ ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்துவதில்லை, ஆண்டவருக்கு ஒரு சேலை கொடுப்பதில்லை, ஏழை பொருட்களை வைப்பதில்லை. என்ன பொருத்தனை செலுத்த வேண்டுமா, ஆண்டு சமத்தை அமர்ந்திருந்து என்ன செய், பொருத்தனை செலுத்து, இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினான். அப்போ நீ சோத்திர பலி செலுத்தி இந்த காரியங்களை நீ ஒரு பொருத்தனை செலுத்தும் போது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கிறான். அதான் அங்கே 46ஆம் சங்கத்தை பார்த்தீங்கன்னா முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர். பல்வேறு காரியம் வரலாம், பூமி நிலை மாறலாம், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜலங்கள் அங்கே பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் நினைச்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக பலனாக துணையாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் ஜெபிக்கும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இந்த ஆபத்தான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம், உண்மையாக பொருத்தனை செலுத்தி நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் இணைந்து பொருத்தனோடு ஜெபிக்கும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம விடுவித்து ஒரு பெரிய ஆஸ்வத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதே போல இங்கேயும் பார்க்கிறோம், சங்கீதம் 50 நீ அப்படி செய்தால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடம் என்னை மகிமைப்படுத்தினான் என்று சொல்கிறார். நீ என்ன மகிமைப்படுத்த, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதல் காரியமாக ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமுள்ள காரியங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும், அதிகமாக சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றதாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பொருத்தனைகளை செலுத்தும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த காலங்களில் தனித்திருந்து ஆண்டு வல்லமையை நாம் அறிந்து கொள்வோம். அங்கே சொல்லப்பட்ட நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். செயலை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே நீங்கள் தனித்திருந்து உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. ஆண்டு சமூகத்தில் அவருடைய வல்லமையை நீங்கள் எண்ணி பாருங்க, ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவன் பெரிய காரியம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளவில்லாமல் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே, இது மாறாத தெய்வம். உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நாங்கள் தனித்திருந்து உடைய பாதத்தை காத்திருக்க அந்த கிருபையை நம்முடைய செவிக்கிறோம். நீ செய்த நன்மையில் நினைத்து பார்க்கக்கூடிய கிருபையை நம்முடைய செவிக்கிறோம். பொருத்தனையில் செலுத்துவதற்கு கர்த்தாவே ஆண்டவர் பெரிய மாற்றத்தினை தன்னுடைய செவிக்கிறோம். விசேஷமாக ஆபத்து காலத்தில் கூப்பிட ஜெபங்களுக்கு சுவாமி பதில் தன்னுடைய செவிக்கிறோம். விடுதலை வாழ்வை அலட்சியம்படியாக கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புடைய இந்த பரமபிதாவே, ஆமென். அடுத்த இந்த நல்ல பணிகளுக்காக வருமானத்திற்காக நடிச்சொல்லி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். தேசிய அன்புடைய இந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஓய்வு நாளின் காலை வேளையிலும் குடும்பமாக ஆராதிக்க முடியாத இந்த பாக்கியத்திற்காக சோதரம். ஆராதித்த ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்ததற்காக சோதரம், பலப்படுத்துவதற்காக சோதரம். எங்களை நாங்களுக்கு அதை உணர்ந்து சபத்தை காத்திருந்து இந்த வல்லமையை கதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைத்தினுடைய செவிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை கத்தாவே உணர்ந்து கொள்ள கிருபைத்தினுடைய செவிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை பாராட்டு வர கிருபைகளுக்காக, ஆஸ்பதங்களுக்காக, மேன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக நன்றி சொல்கிறோம் கத்தாவே. இந்த வேளையில் கத்தாவை படுத்து காணிகளுக்காக செவிக்கிறோம். உமக்கு என்று கொடுத்திருக்கிறாங்க சுவாமி, வானத்திலும் பூமியிலும் உடவுகள் கத்தாவே உடைய கரத்தில் வாங்கி ஊக்கட்டு கொடுத்துக்கிறோம். இந்த காணிகளையும் எங்களையும் ஆசிரியர்களையும் செவிக்கிறோம். அதில் பங்கு பெற்ற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக செவிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசிரியர்களையும் செவிக்கிறோம். என்னுடைய குறைகளை தேவமாக மன்னிக்கும்படியாக செவிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டை ஆசிரியக்கும்படியாக செவிக்கிறோம். தொழில்துறைகளுக்கு தாவே இன்னும் அதிகமாக கத்தாவை வளர்ச்சி பெறட்டும். பொய்வற்ற கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கு தாவை பலப்படுத்த முடிய செவிக்கிறோம். தொழில்துறைகளுக்கு தாவே செய்கின்ற பணிகளில் ஆசுவாத்தை முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் இந்த தந்திரமுடைய செவிக்கிறோம். அநேக தொழிலாளர்கள் சுவாமி தங்களுடைய சொந்த ஊரில் சென்றிருக்கிறாங்க சுவாமி. தமிழகத்திற்கு தான் தேவையான
தொழிலாளர்கள் கிடைப்பதற்கு சுவாமி உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே பணிகள் தடைபட்டிருக்கிறதோ சுவாமி, அந்த பணி நடைபெறட்டும். தொழிற்சாலை சிறப்பாக இயங்கட்டும். விலைவாசி குறையட்டும். எல்லா பொருளும் தட்டுப்பாடு கிடைப்பதற்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பாதிக்கப்பட்ட காலங்களிலும் கர்த்தாவே உயிரை பணம் வைத்து கர்த்தாவே பணி செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உதவிக்காரர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அரசாங்க கர்த்தாவே அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாசில்தார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய் தொற்று அதிகமாக பரவாதபடிக்கும் சுவாமி தேவன் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆளுகின்ற தலைவர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக சோதரும். இந்த நோய் தொற்று பரவாதபடி கிடைக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவக்கருவை தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூடியவர்களுக்கு தாவே நோய் தொற்று இல்லாத இந்திய தேசமாக இதை மாற்றி போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதிப்பு விடுதலை பெற உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புயலால் பாதிக்கப்பட்ட கத்தாவே மக்களுக்கு ஜெபிக்கிறோம். மேற்கு வங்கத்தில் கத்தாவே அதிகமான பாதிப்பு நாங்கள் கத்தாவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே கிருபையை இறங்கி அந்த கத்தாவே மாநிலத்தை ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை திரும்படியாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய நிவாரணம் கிடைக்கவும் மறுபடியும் ஏழுமலை திரும்ப உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் தேவ கிருபை உத்தாசை தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சென் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சேகரத்திற்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, சுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தில் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நோய் தொற்று பரவாதபடி சுவாமி எல்லா மக்களையும் மிகுதியாக பாதுகாத்துக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாம் எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்திரம். முன்னமுடமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. செய்கின்ற பணிகளில் உயர்வையும் ஆசுவத மேன்மையும் தந்திரமுடியாக ஜெபிக்கிறோம். நாளை கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கூடியவர்களுக்கு தாமே கட்டம் பிடிக்கப்பட்டு சுவாமி நாமைக்காக பயிற்சி செய்யப்பட உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். சேகரத்திலேயே தாவே நடைபெற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாம் மறுபடியாக ஆலயம் திறக்கப்படவும் வந்து ஆராதிக்கவும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி திரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா ஜெபத்திலும் பதினொன்றுபடியாக ஜெபிக்கிறோம். துதிக்க நாம் மைமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருவரட்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. அதனை நிறைவாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 35வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 35. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.